அவ்யக்த சமிகை 30 மார்ச் 2025 बाबा சொல்றாங்க कोई कोई समझते हैं शायद क्रोध कोई विकार नहीं है ये शस्त्र है சில பேர் பாபாவுக்கே இப்படி சொல்லுவாங்களாம் பாபா கோவப்படுறதெல்லாம் ஒரு விகாரமே கிடையாது பாபா இந்த உலகத்துல சர்வே பண்ணணும் இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா கொஞ்சம் அப்படி கணக்காட்டணும் கொஞ்சம் அப்படி நீங்க மனசுல வச்சுக்கலனாலும் கொஞ்சம் அப்படி 2 வார்த்தை சத்தமா பேசணும் இப்படி இல்லாமும் சொல்றாங்களாம் இது ஒரு நமக்கான ஒரு பாதுகாப்பு ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்களாம் लेकिन क्रोध ज्ञानी तो आत्मा के लिए महाशत्रु है क्योंकि क्रोध अनेक आत्माओं के संबंध संपर्क में आने से प्रसिद्ध हो जाता है और क्रोध को देख करके बाप के नाम की बहुत ग्लानि होती है ஆனா பாபா என்ன சொல்றாரு இது ஆயுதம் கிடையாது இது பாதுகாப்பு கிடையாது ஆனால் இது உங்களை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிரி கலியுக ஆத்மாக்களுக்கு அக்ஞானி ஆத்மாக்களுக்கு அது அவங்களுடைய கான்செப்ட் அவங்களோட பிலாசபி வேற நமக்கு பாபா என்ன சொல்றாரு நீங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பேட்ச் போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க டெய்லி ஞானம் கேட்கறீங்க நீங்க டெய்லி அமிர்த வேலை பண்றீங்க நீங்க டெய்லி ஈவினிங் யோகா பண்றீங்க அப்ப நம்ம ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கும்போது நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம பார்த்து என்ன கேட்பாங்க என்னமோ நினைச்ச நீங்களே இப்படிதான் இருக்கீங்களே போச்சு அப்ப நம்ம சொல்லல நீங்களே இப்படி இருக்கீங்களேன்ட்டு உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் உங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாரா உங்களை இப்படிதான் இருக்க சொன்னாரா இதுதான் நீங்க டெய்லி போய் கேட்டுட்டு வரீங்களா போகாத நாங்களும் அப்படிதானே இருக்கிறோம் பின்ன போய் நீங்க இல்லையா அப்படி அவங்க யோசிப்பாங்க இல்லையா போறதுனால என்ன லாபம் ஏதோ மெடிடேஷன் சொல்றீங்க உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் தெரியலையே நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க அதுக்கு உங்களை விட நானே மேலு இப்படியெல்லாம் பிறர் நினைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விடும் அப்ப நம்ம அது தப்பா சொல்லல ஆனால் நம்மை வளர்த்த இவ்வளவு சின்சியரா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாபாவுடைய பேர் கேட்டு போகுது அதனால வெளியில இருக்கிறவங்க இதை நியாயப்படுத்துவாங்க பாபா சொல்றாரு நீங்க அப்படி இருக்க முடியாது कहने वाले यही कहते हैं देख लिया अज्ञानी तो आत्मा बच्चों को इसलिए इसके अंश मात्र को भी समाप्त कर सभ्यता पूर्वक व्यवहार करो அப்பதான் வெளியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களா பாத்தீங்களா இவங்க ஏதாவது ஞானம் கேட்கறேன்றாங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இடம் கொடுத்துறாதீங்க எனவே உங்களிடம் சத்தியம் இருந்தாலும் சரி இன்னொருத்தர் பொய் சொன்னாலும் சரி இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க இப்படி இருந்தாலும் சரி பாபா சொல்றாரு நீங்கள் அந்த சத்தியத்தை பணிவாக இருந்து நடைமுறையில கொண்டு வாங்க சோ உங்களோட விவகாரத்துல அந்த ஒரு பணிவுத்தன்மை அந்த சவ்யதா என்பது வெளிப்பட வேண்டும் எனவே பாபா சொல்றாரு நீங்க உங்களுக்குள்ள அந்த பணிவுத்தன்மையை கொண்டு வாங்க அமைதி சக்தியை கொண்டு வாங்க இந்த கோபத்தினுடைய அஸ்திர சஸ்திரத்தை எல்லாம் விட்டுடுங்க நல்லது ஓம் சாந்தி